Hi friends, welcome to our channel. நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருந்தால் பாஸ் பண்ண முடியாது, டெல்லிக்கு போயிடுங்க, டெல்லிக்கு போனால் பாஸ் பண்ணிடலாம், டெல்லியில் நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா அவைலபிளாக இருக்கும், நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் டெல்லிக்கு தான் வந்திருக்கேன். டெல்லியில் ஆக்சுவலாக என்ன நடக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், எப்படி கிடைக்கும், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நியூ டெல்லியில் ஓல்ட் ராஜேந்திரா நகரில் இருக்கோம். இங்கே நம்ம சென்னையில் எப்படி அண்ணா நகரோ அதே மாதிரி நியூ டெல்லியில் ஓல்ட் ராஜேந்திரா நகர். இந்த ஏரியா ஃபுல்லாகவே யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டர்ஸ், லைப்ரரி, பிஜி அது மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். எல்லோரும் இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க, யாரும் இதை ப்ரமோஷனல் வீடியோவாக நினச்சிக்காதீங்க. ரியாலிட்டி ஆஃப் டெல்லி. இப்போ டெல்லி போனால் பாஸ் பண்ணிடலாம், டெல்லியில் நல்ல கோச்சிங் சென்டர் கிடைக்கும் அப்படிலாம் ஒரு மித்து இருக்குது. டெல்லியில் என்ன கிடைக்குதோ அதே தான் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது, சவுத் இந்தியாவிலையும் கிடைக்குது. இங்கே என்ன மெட்டீரியல் படிக்க போகிறாங்களோ அதே தான் அங்கேயும் படிக்க போகிறாங்க. ரியாலிட்டி ஆஃப் ஓல்ட் ராஜேந்திரா நகர், ரியாலிட்டி ஆஃப் டெல்லி, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் யாரையும் டிமோட்டிவேட் பண்ண விரும்பலை, எந்த அகாடமியும் டிமோட்டிவேட் பண்ண விரும்பலை. இதோட ரியாலிட்டியாக என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம நிற்கிறது வாஜிராம் ரவி ஐஏஎஸ் அகாடமிக்கு முன்னாடி நிற்கிறோம். இந்தியாவில் இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸ் மேக்ஸிமம் இப்போ சர்விங்கில் இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம், மெயின்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பேனல் போர்டு யூபிஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம எல்லோரும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு நிறையா அகாடமி கூட போவோம். அதில் அதிகமாக எல்லா ஆஸ்பிரன்ஸும் அதிகமாக மார்க் டெஸ்ட்டு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த வாஜிராம் ரவியில் தான் பண்ணுவாங்க. அந்த அகாடமி தான் இது. நானும் இந்த வாஜிராம் ரவி ஐஏஎஸ் அகாடமியில் நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறதுக்காக 2 times ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 மோடுமே அவங்க வச்சுருக்காங்க. மினிமம் 2000லேருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ததாஸ்து இந்தியன் சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருக்குது. இதை ரன் பண்ணுறது மேடம் டாக்டர் தனு ஜெயின்னு ஒரு எக்ஸ்ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரன் பண்ணுறாங்க. மேடம் தனு ஜெயினை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு சோஷியல் மீடியா செலிப்ரிட்டின்னு சொல்லலாம், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லலாம், யூபிஎஸ்சி மென்டார்னு சொல்லலாம். டோட்டலாக 10 years அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக சர்வ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அப்புறம் இந்தியன் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் டெப்டி டைரக்டராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 10 years அவங்க ஐஏஎஸ்லேருந்து குவிட் பண்ணிவிட்டு இந்த அகாடமியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஓல்ட் ராஜேந்திரா நகரில் நம்ம எங்கே சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு ஐஏஎஸ் அகாடமி வாசல்லையோ இல்லை சிலபஸ் மெட்டீரியல் கலெக்ஷன் சென்டர் இல்லைனா புக் ஸ்டால் கிட்ட மட்டும்தான் வந்து நிற்போம். அதுதான் இந்த ஓல்ட் ராஜேந்திரா நகர் ஃபுல்லாக இருக்கிறதே அதுதான். இப்போ இந்த அகாடமி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி ஐஏஎஸ் அகாடமி இப்போ தான் ஒரு செஷன் முடித்து எல்லாம் கிளாஸ் எல்லாம் வெளில வந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற அகாடமிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் காமனாக ஃபாலோ பண்ணுறது ஆன்லைன் மோடும் இருக்குது, ஆஃப்லைன் மோடும் இருக்குது. அதிகமாக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், தமிழ் மீடியமெல்லாம் இங்கே யாரும் தமிழ் ஆப்ஷன்லாம் யாரும் இங்கே சூஸ் பண்ணல. இங்கே திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமியோட அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது. கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் ஆக போகிறதோட இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியம் அண்ட் பைலிங்குவல், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் போத்து 2மே கலந்து செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தான் பைலிங்குவல்னு சொல்கிறோம். இப்போ ரன்னிங் தமிழ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் நம்ம சொல்கிறோம்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறோம்ல, அதுதான் அந்த பைலிங்குவல்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பிஜி, ரெண்டல் பிஜி அட்வர்டைஸ்மெண்ட்டு, புக் ஸ்டாலு, அதை பற்றி தான் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற அகாடமி பாருங்களேன், கன்வெர்ட் ஐஏஎஸ். இந்த அகாடமியை பற்றி சொல்லணும்னா நம்ம சர்வீஸ் வாங்குகிற வரைக்கும் இந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம. ஒன்ஸ் நம்ம பே பண்ணி என்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம சர்வீஸ் வாங்குகிற வரைக்கும் நமக்கு அந்த அகாடமியில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது இங்கே இருக்கிற இந்த ரெக்கமெண்டட் பை டாப்பர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற ஓல்ட் ராஜேந்திரா நகரில் இருக்கிற அகாடமிஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்கிற பிஜிஸ் எல்லாம் பார்த்தா நான் ப்ரிப்பரேஷன் பண்ணாதவங்க யாரும் இந்த பிஜிஸில் அக்சஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி அந்த ரெசிப்டை ஒண்டி அந்த பிஜி ஓனர்கிட்ட கொடுத்தா தான் நமக்கு அந்த பிஜியிலே தங்கிறதுக்கான அக்சஸே கொடுப்பாங்க.
நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிஜி அட்மாஸ்ஃபியரே இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த அகாடமி இந்த ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்களேன். இதை நான் ஒரு புக் ஸ்டாலில் பார்க்கல, ரோட்டில் பார்த்தேன். ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிசாட்டாக இருக்கட்டும், அட்லாஸாக இருக்கட்டும், இந்த ஹெச்எஸ்சி ப்ரிலிம்ஸ், ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பஞ்சாப் சர்வீஸ் கமிஷன், பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சவுத் இந்தியா தவிர நார்த் இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி சிலபஸ் எல்லாத்தையும் ரோட்டில் போட்டு இந்த புக்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், எக்கனாமி நோட்ஸாக இருக்கட்டும், டாப்பர்ஸ் நோட்ஸாக இருக்கட்டும், இந்த வச்சு அடுத்த அகாடமியோட ரன்னிங் நோட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க புக்கு போட்டு விற்றுட்ருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த புக்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்மளும் ஐஏஎஸ் ஆகிட முடியும். இதுக்கு மேலே சிலபஸ்னு இதை தாண்டி வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. இது மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்ஸ் எங்கெல்லாம் சுற்றுதோ போகிற இடம் ஃபுல்லாக ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் பேர் மாதிரியே இன்சைட்ஸுங்கிற பேரில் கூட இங்கே ஒரு அகாடமி இருக்குது. நான் இங்கே ஆச்சரியமாக பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா, சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிற சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட டெல்லி பிரான்ச்சை இங்கே நான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டெல்லியில் இருக்க ஓல்ட் ராஜேந்திரா நகரோட ரியாலிட்டி. நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஐஏஎஸ் அகாடமி, அப்புறம் அந்த டெஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் பண்ணுற அகாடமி, கோச்சிங்கில் அந்த நோட்ஸ் மட்டும் ஒரு அகாடமியில் பார்த்திங்கன்னா நோட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க, நம்ம தான் படிச்சுக்கணும். அப்புறம் அந்த மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற அகாடமின்னு நிறையா அந்த ஓல்டு ராஜேந்திர நகரில் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் அண்ணா நகரில் என்ன இருக்குமோ அதில் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, இப்போ ஆந்திர பிரதேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயவாடா அமராவதி, இப்போ தெலுங்கானா ஸ்டேட் செகந்திராபாத் பார்த்திங்கன்னா அமீர்பேட். இங்கே எப்படி அகாடமிஸ் இருக்கோ அதே மாதிரி அந்தந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு சில அகாடமிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறது டெல்லி போனால் பாஸ் பண்ணிடலாம், டெல்லி போங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் தான். இங்கே வந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்கும் தான். இந்த சிலபஸை பற்றின ஒரு அடிஷ்னலாக என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ரீசன் பார்த்திங்கன்னா, இது இங்கே வந்தாலே நமக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியர் நமக்கு கிடச்சிரும். இப்போ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அட்வான்டேஜை சொல்லிடுறேன். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்றோம், இங்கே ஒரு பிஜி எடுத்து தங்குறோம். ஒரு பிஜியில் ஒரு ஷேரிங் ரூமில் நம்ம ஒரு 4 பேர் 5 பேர்னு தங்குறோம். இங்கே இருக்கிற பிஜிஸ் பார்த்திங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இந்த எக்ஸாம் எந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிறோமோ அந்த கோச்சிங் சென்டரோட ரெசிப்டை கொண்டு அந்த பிஜியில் கொடுத்தா தான் அந்த பிஜி அட்மிஷனே கொடுக்குறாங்க. நிறையா பிஜிஸில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிஸ்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அட்மாஸ்ஃபியர் தான் அந்த பிஜிலையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒய்ஃபை கனெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டடி ஹாலாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், நைட் ஸ்டடியாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி தான் பிஜி செட்டப்பே இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிஜியில் தங்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கேற்ற மாதிரி ரூம்மேட்ஸ் நமக்கு கிடச்சிடுவாங்க. ஒரு சிலர் குஜராத்லேருந்து வருவாங்க, பஞ்சாப்லேருந்து வருவாங்க, மத்திய பிரதேஷ்லேருந்து வருவாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வருவாங்க, தெலுங்கானா, கர்நாடகா அப்படி எல்லாம் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சர்க்கிளோடு நம்ம இருக்கும்போது இந்த யூபிஎஸ்சி படிக்கும்போது அவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நாலேஜ் ஷேரிங், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் சேர்ந்து கிடைக்கும். இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, என்ன தான் எல்லாம் அவைலபிள் சோர்ஸாக இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா செலவு ஆக தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு பசிக்குதோ இல்லையோ, வீட்டை விட்டு வெளி அட்மாஸ்ஃபியருக்கு வந்தால், வெளி ஊருக்கோ வெளி ஸ்டேட்டுக்கோ போய் படிக்கிறதுக்குன்னு வந்தால் கண்டிப்பாக பசி எடுக்க தான் செய்யும், செலவாக தான் செய்யும். ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸுக்கு, ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கு மினிமம் 5000 rupees வரைக்கும் இங்கே சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாலும் சரி, மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டாலும் சரி, அதான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோமே, இன்டர்வியூவில் நம்ம கிளியர் பண்ணிட முடியும்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் இருக்காங்க. என்ன தான் அது நினச்சிருந்தாலும் மார்க் டெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்மளால் ஒரு இன்டர்வியூவை க்ராக் பண்ணவே முடியாது. மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ஒரு அகாடமியால் தான் கொடுக்க முடியும். அந்த அகாடமி இங்கே இருக்கிற நிறைய அகாடமி அந்த மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க, டெல்லியில் குறிப்பாக இந்த ஓல்டு ராஜேந்திர நகரில் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க் டெஸ்ட்டோட நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிரும். அந்த கைடன்ஸோட ஒரு இன்டர்வியூ நம்ம இன்டர்வியூ அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவை நம்ம கிளியர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைச்சிரும், சர்வீஸ் கிடைச்சிரும்னு சொல்லிட முடியாது. அதுக்கான ஒரு டெடிகேட்டிவ் ப்ரிப்பரேஷன், ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாமு கிராக் பண்ண முடியலன்னாலும் நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ், நமக்கு கற்றுக்கிட்ட நெட்வொர்க், நமக்குன்னு இருக்கிற நெட்வொர்க்னால
நம்ம இந்த எக்ஸாம் சிலபஸ் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு வெர்ஷன் நம்மக்கிட்டேருந்து வெளியே வரும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு எது தகுதியானதோ அந்த தகுதியான இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.